வணக்கம். துலா ராசி துலா லக்ன நேயர்களே, உங்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை சற்றே காண்போம். இந்த குருவானவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதியில் உட்கார்ந்து போறார், அதாவது அஷ்டமத்தில் போய் உட்கார போறார், 8ல் உட்கார போறார் அப்படின்னு. ஆனால் 6க்குரிய குரு தான் 8லே மறைந்தால் தப்பு ஒன்றும் இல்லை. அதனால இவர் பார்க்கக்கூடிய பலன்காக 12ஆம் இடத்தையும் பார்க்க போறார், 8ஐயும் பார்க்க போறார், 6ஐயும் பார்க்க போறார். ஸோ அப்போ உங்களுக்கு கலெக்ஷன் ஆஃப் இதுல வெளிநாட்டுக்கு தொடர்புகள், நீங்க வெளிநாட்டுக்கு போக வேண்டியது, அப்புறம் கோவில் குளத்துக்கெல்லாம் போக வேண்டியது, இப்படி சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு கடன் தொல்லைகள் கொடுத்தவர்கள்லாம் கொஞ்சம் கடன் எல்லாம் மட்டுப்படுத்தி உங்களை மீட்டு கொடுத்துருவாரு. ஏன்னா 2ஆம் இடத்தையும் பார்க்க போறாரு. ஸோ தனம் உங்களுக்கு வரும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கலெக்டிவாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுக்கிறது பெட்டர். எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. விழாக்கள் எல்லாம் கொஞ்சம் அந்த மரியாதையை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். மகளுக்கு திருமணம் நடக்கும். சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அறியாமலேயே சில கோபப்படுத்தக்கூடிய எண்ணங்களை கொண்டு வரும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ யாரோ ஒருத்தர் எரிசல் மூட்டி விட்டு உங்களை கோபப்படுத்தி உங்களை வம்பல மாட்டி விட ட்ரை பண்ணுவாங்க. இதை கொஞ்சம் காஷனாக எடுத்துக்கிடுங்க. அப்போ அதுக்கிட்ட போகக்கூடாது. ஏன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி தான் 8ல் மறைந்திருக்கிறார். 6க்குரியவர் வேணனே கலகத்தை உண்டு பண்ணுவார் அப்படிங்கிற நோக்கம் இருக்கிறது. தன விஷயத்துல இந்த நோக்கங்கள் உங்களுக்கு கலெக்டிவா சேரும். அப்போ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மிருகசீஷ நட்சத்திரத்துல வரும்போது உங்களுக்கு தனாதிபதியும் அவர் தான், அதனால 7க்கும் அதிபதியும் அவர் தான். அதனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா தட்சிணாமூர்த்தி சுவாமியை பார்த்து அது உங்களுக்கு பல விதத்துல பலனை கொடுக்கும். மனநிலை பாதித்த ஒரு நபர்கள் யாருன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது மென்டலி டிசேபிள் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது அப்படிங்கிறது அந்த சிவஸ்வரூபத்தினால் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு டெஃபினட்டா அமைதியை கொடுக்கும், சாந்தத்தை கொடுக்கும், வாழ்விலே சுபிட்சத்தை கொடுக்கும், அதன்பட நல்ல வளத்தை கொடுக்க வேண்டுமென வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளத்துடன்.